தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய பெரிதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நாம் சபையில் இருக்கிறோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு போதுமானவராய், உண்மையுள்ளவராய், ஒரு தாயைப் போல, ஒரு தகப்பனைப் போல ஆற்றி தேற்றி நெருக்கங்களில், பாடுகள், கஷ்டங்கள், வியாதிகளில் தேவன் நம்மை மெய்யாகவே தூக்கி நிறுத்தி இருக்கிறார். அவருடைய இரக்கத்தை பெற்ற ஜனங்களாக இருக்கிறோம். ஆகையினால தேவன் நம்ம மேலே ஒரு பொறுப்பை வைத்திருக்கிறார். நம்மை ஆசீர்வதித்து அப்படியே விடுவதல்ல, நாம் ஆசீர்வாதமாய் பிறருக்கு இருக்கும்படியாக. சில நாட்களாக என்னுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாரத்தை தான் நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகத்தில் 5வது அதிகாரம் 14வது வசனம். மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள். அதாவது, ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள். இந்த புத்தி சொல்லுகிற காரியம் நாம் அதிகமாய் செய்வோம். ஏதாவது ஒரு குறையை பார்த்தோம்னா டக்குன்னு புத்தி சொல்கிறதுக்கு ரொம்ப ஆயத்தமாகவும் இருப்போம். நல்லது, அது செய்யணும். ஆனால் திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள். இந்த வார்த்தைக்கு நாம் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறோம் அப்படின்னு நம்மை நாமே நிதானிக்க வேண்டிய ஒரு பொறுப்பில் இருக்கிறோம். அதைத்தான் சொல்ல வரேன். தேவன் நமக்கு இந்த இடத்துல ஒரு பொறுப்பை தந்திருக்கிறார். நாம் ஒரு காலத்தில் திடனற்றவர்களாக இருந்தோம், பலவீனர்களாக இருந்தோம். தேவன் நம்மை திடப்படுத்தியிருக்கிறார், பலப்படுத்தியிருக்கிறார். ஆக நாம் பெற்ற அந்த நன்மையை, ஆசீர்வாதத்தை பலவீனமானவர்களுக்கு, நாம் பார்க்கிற சந்திக்கிற நபர்கள், நம்முடைய குடும்பத்தில் அல்லது நம்முடைய உறவினர்கள் அல்லது நம்முடைய வேலை செய்கிற இடங்களில் நாம் ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற மனிதர்கள், அவர்களுடைய பலவீனத்தில் நாம் எப்படி இருக்கிறோம் பிரியமானவர்களே? திடனற்று போனவர்களை திடப்படுத்துகிறோமா? நம்முடைய கரங்கள், நம்முடைய வார்த்தை, நம்முடைய ஆலோசனை, நாம் சொல்லக்கூடிய அந்த தேவனுடைய அருமருந்தான வார்த்தைகள். அநேகருடைய இருதயங்கள் காயம் உண்டு. அந்த காயத்தை ஆட்டக்கூடிய வார்த்தையை நமக்கு தேவன் தந்திருக்கிறார். நமக்கு தெரியும் ஆற்றி தேற்றுகிற வார்த்தைகள் நமக்கு தெரியும். தேவன் நமக்கு எவ்வளவோ போதித்திருக்கிறார். பயப்படாதே, கலங்காதே, சோர்ந்து போகாதே, இவ்வளவு வார்த்தைகள், கவலைப்படாதே என்றெல்லாம் அநேக வார்த்தைகளை நாம் கேட்கிறோம். நமக்கு தெரியும். பிரச்சனை என்ன அப்படின்னா, இன்னும் என்னைய யாராவது தேற்றணும், இன்னும் என்னை யாராவது திடப்படுத்தணும், இன்னும் என்னை யாராவது ஸ்திரப்படுத்தணும். இப்படி வருஷம் பூரம் நமக்கு யாராவது பால் ஊட்டிக்கிட்டே இருக்கணும். மற்றவங்களுடைய பிரச்சனை, மற்றவருடைய தேவை, மற்றவருடைய அந்த குறைவில் நான் என்ன செய்கிறேன்? தேவன் அதைத்தான் பார்க்குறார். உன்னத பாட்டு 2வது அதிகாரத்தில் ஒரு அருமையான வார்த்தை இருக்குது. பிரசங்கிக்கு அடுத்த புஸ்தகம் உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 5வது வசனம் வாசிப்போம். திராட்சரசத்தால் என்னை தேற்றுங்கள், கிச்சிலி பழங்களால் என்னை ஆற்றுங்கள், நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன். பாருங்க, அங்கே இருக்கு, திராட்சை ரசத்தால் என்னை தேற்றுங்கள், கிச்சிலி பழங்களால் என்னை ஆற்றுங்கள், நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன். தேவனுடைய ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, சோகத்தில் இருக்கிறார்கள். அநேகர் சபையிலேயே இருப்பாங்க. நமக்கு பார்க்கணும். நான் இந்த வார்த்தையை உண்மையாகவே தேவன் நமக்கு தந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். 2 நாளைக்கு முன்னாடி கூட பிரதர் ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க. சபைக்கு யாரும் வருகிறவர்களை நம்ம விசாரிக்கணும். அதுக்கு முன்னாடியே தேவன் என்னுடைய இருதயத்தில் கொடுத்த வார்த்தை அது. வருகிறவர்களை தனியாய்
அவருடைய தேவை என்ன, அவருடைய பிரச்சனை என்ன? சோகமாக இருக்கிறார்கள். சோகம். யாரிடத்தில் நம்முடைய நிலைமையை யாரிடத்தில் எடுத்து சொல்லலாம்? என்னுடைய பிரச்சனையை யார்கிட்ட சொல்லலாம்? யார்கிட்ட என்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும், ஒரு ஆலோசனை கிடைக்கும், ஒரு தெளிவு கிடைக்கும்? தேவன் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் உள்ளவர்களை சபைக்கு அழைக்கிறார், கொண்டு வருகிறார். அல்லது நாம் சந்திக்கிற இடத்துல கூட, நம்ம வேலை செய்கிற இடங்களில் கூட, நம்முடைய தெருக்களில் கூட அப்படிப்பட்ட நபர்களை நமக்கு தேவன் வீட்டுக்கோ அல்லது நாம் சந்திக்கும்படியே தேவன் அனுமதிப்பார். சோகமாக இருக்கிறீர்களே, ஏன்? என்ன காரணம்? ஆற்றி தேற்றுங்கள். திராட்சை ரசம் நம்மகிட்ட இருக்குது, திராட்சை ரசம் இருக்குது, கிச்சிலி பழம் நம்மக்கிட்ட இருக்குது, தேவனுடைய வார்த்தை இருக்குது, தேவன் தந்த ஞானம் இருக்குது. ஆனால் நம்ம அதை என்ன செய்கிறது இல்லைன்னா கொடுக்கறது இல்லை. பிரியமானவர்களே, பொறுப்பற்றவர்களாக இருக்கிறோம். ஏதோ குறை சொல்கிறேன்னு இல்லை, தேவனுடைய விருப்பம் அது. தேவனுடைய விருப்பம். என் ஜனங்களை ஆற்றி தேற்றுங்கள். எங்கே வாசிக்கிறோம்னா ஏசாயாவின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 1வது வசனம். இங்கே உன்னத பாட்டில் சொன்ன அதே வார்த்தையை அங்கேயும் சொல்றாரு, ஆற்றுங்கள் தேற்றுங்கள். வாசிப்போம். 40. என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள். என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள். என் ஜனத்தினுடைய இருதயம் காயப்பட்டிருக்கிறது. அநேகருடைய இருதயத்தில் காயம் இருக்கு, வடு இருக்கு, புண்ணு இருக்கு, ஆறாத கவலை, பயம் இருக்கு. பயத்தில் சிலர், பயத்தின் ஆவி. என்ன செய்வோம்? இதிலிருந்து எப்படி விடுதலை? கவலைப்பட்டு யார்ட்டையும் மனம் விட்டு பேச முடியாத நிலைமையில் சிலர். பிரியமானவர்களே, பலனற்றவர்கள் அவர்களை நாம் திடப்படுத்துகிற இடத்துல நம்மை தேவன் வைத்திருக்கிறார். நம்ம சபைக்கு யாராவது வந்துட்டு தேவனுடைய அந்த அன்பை ருசிக்காம போயிட்டான்னு சொன்னா அந்த மனுஷனுக்கு யார் கணக்கு? நம்ம தானே கணக்கு. இந்த இடத்துக்கு வந்து தேவனுடைய அன்பை நான் ருசித்தேன், இந்த சகோதரன்கிட்ட பேசினேன், தேவனுடைய அன்பை நான் பார்த்தேன், இந்த சகோதரிகிட்ட பேசும்போது பழகும்போது தேவனுடைய அந்த அன்பை நான் பெற்றேன். ஒரு விடுதலை, ஒரு ஆறுதல் எனக்கு கிடைத்தது, ஒரு ஆறுதலை அடைந்தேன், நான் தேற்றப்பட்டேன், நான் உற்சாகப்படுத்தப்பட்டேன். பிரியமானவர்களே, அந்த இடத்துல நம்மளை தேவன் பார்க்க விரும்புகிறார். அந்த இடத்துல அப்படிப்பட்ட ஒரு கிரியை நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து, ஏதோ கொஞ்ச நாளைக்கு அல்ல, தொடர்ந்து பிரயாசப்படுகிறவர்களாய். அந்த ஏசாயா 40 அப்படி சொல்கிறாரு பாருங்க, ஆற்றுங்கள் தேற்றுங்கள். அந்த காரியம் என்னென்னா 35 ஏசாயா 35 2 வாசிப்போம். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். போதும். ஆறுதலான வார்த்தைகளை பேசி அவர்களை நாம் உற்சாகப்படுத்தும் போது கர்த்தருடைய மகிமையை அவர்கள் காண்பார்கள், தேவனுடைய மகத்துவத்தை அவர்கள் காண்பார்கள். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். தளர்ந்து போனவர்கள், சோர்ந்து போனவர்கள், அதைரியப்பட்டவர்கள், அதைரியம். போன வாரம் கூட கேட்டோம், அதாவது ஒரு தாழ்வு மனப்பான்மை, அதெல்லாம் என்னத்துக்கு லாயக்கு அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை. சிலர்கிட்ட குற்ற உணர்வு, சில பாவத்தில் இருந்து வெளியே வர முடியாமல், ஒருவேளை அவர்கள் தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கலாம், தேவனும் கூட மன்னிச்சிருப்பார். ஆனால் பிசாசானவன் அந்த குற்றத்தையே அவர்களுக்கு உணர்த்தி ஒரு குற்ற உணர்வுலேயே இருப்பார்கள். நான் இப்படி வாழ்ந்துட்டேனே. அப்போ அவர்களுக்கு என்ன செய்யறது? தளர்ந்து போன முழங்கால், தள்ளாடுகிற முழங்கால்கள், அதை பலப்படுத்துங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து பயப்படாத. பாருங்க, ஆண்டவர் இயேசு அநேக இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பயப்படாத. அது சீசர்கள்லாம் போட்டில் படகுல போகும்போது அந்த அலைகளையும் காற்றையும் பார்க்கையில் அப்படியே மனம் பதறினாங்க. ஆண்டவர் சொன்னார், பயப்படாதுங்க. ஏன் பயப்படுறீங்க?
பேதுருவை கொண்டு கூட பயப்படாதே அப்படின்னாரு. பயம் வேதனை உள்ளது. பயம் தேவனை விட்டு பிரிக்கும். பயம் ஒரு மனுஷனை வஞ்சிக்கும். பயம் எப்பொழுதுமே நிம்மதியை இழக்க விட்டுரும், எடுத்துரும். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட நபர்களை நாம் பார்க்கும்போது, பேசும்போது நம்ம என்ன செய்கிறோம்? கதை கேட்டுட்டு அப்படியா அப்படியான்னு சொல்கிறது இல்லை. தேவனுடைய மகத்துவங்களை, தேவன் நமக்கு செய்ததை, நம்மை விடுதலையாக்குனதை, நமக்கு ஆற்றி தேற்றி நம்மை நிலைநிறுத்தியிருக்கிறாரே, நாம் பெற்ற அந்த சமாதானத்தை. பிரியமானவர்களே, ஊழியங்கிறது வெளியில் மட்டும் இல்லைங்க, சபையிலே இருக்குது. நிறையா சபையிலே இருக்கு. ஒரு துக்கமுகத்தோடு ஒரு மனுஷனை பார்க்கணும்னா நம்ம விசாரிக்கலாம், ஏன் கொஞ்சம் துக்கமாக இருக்கே. தேவன் அந்த இடத்துல நமக்கு அவங்களுக்கு வேண்டிய தேவையை நம் மூலமாய் தேவன் அவர்களுக்கு கொடுக்க முடியும். ஒரு சின்ன வார்த்தையாக இருக்கும், அது அவர் வாழ்க்கையில் பெரிய விடுதலையை கொண்டு வரும், கட்டவிழ்க்கும். பாருங்கள், மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதீர்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், அவர் உங்களை இரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். இயேசு உன்னை இரட்சிப்பார், ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார், சொல்லுங்கள் சொல்லுங்கள்ன்றார். யார் சொல்கிறது? ஆண்டவர் மறுபடியுமா பூமிக்கு வரணும்? நம்ம இடத்துல தான் அந்த பொறுப்பை வச்சிருக்கார். நாம் சொல்லும்படி சொல்லுங்கள். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி உறவினர் ஒருத்தருக்கு முடியலை, ஆஸ்பத்திரி போயிருந்தேன். மணி 2:30 நைட்டில். அது ட்ரீட்மெண்ட் அந்த டாக்டர்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் நேரம் நானும் மனைவியும் ஒரு இடத்துல உட்கார்ந்துருந்தோம். அப்பொழுது ஒரு +2 படித்த ஒரு பொண்ணு, அவங்க அம்மா, அந்த பிள்ளை கையும் காலும் இப்படியே, ஒரு காலும் ஒரு கையும் இப்படியே ஆடிக்கிட்டு நடக்க முடியலை, இழுத்தது மாதிரி, நரம்பு இழுத்தது மாதிரி. அந்த நைட்டில் கூட்டிகிட்டு வர்றாங்க, ஓபி சீட்டு போடுறாங்க. நான் பக்கத்தில் பார்த்துக்கிட்டே இருந்தேன். பார்த்துக்கிட்டு இருக்கையில் இந்த பிள்ளையுடைய நிலைமையை பாருங்க ஆண்டவரே அப்படின்னு சொன்னேன். நானாக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் பார்த்தா அந்த பிள்ளை எங்கள் பக்கத்துலேயே உட்கார வந்துட்டாங்க. தேவனே உட்கார வைக்கிறாருன்னு நினச்சிட்டு, அப்புறம் கொஞ்சம் நேரம் அந்த பிள்ளைகிட்ட பேசினேன், என் மனைவி பக்கத்தில். பயப்படாத, ஏசாமி உனக்கு உதவி செய்வார், சரியாயிரும், இயேசுவை நம்புப்பா. பிரியமானவர்களே, அந்த ராத்திரியில் நான் இங்கே போகணுங்கிற தேவையில்லை. நம்ம இப்படி யோசிக்கணும், சித்தமில்லாமல் தேவன் என்னை எங்கேயும் அனுப்ப மாட்டார், ஏதோ ஒரு சித்தம், அப்படி யோசிக்கணும். அப்படி யோசித்தோம்னா அந்த தேவையை தேவன் நமக்கு, அங்கே என்ன பிரச்சனையை நமக்கு காட்டுவார். நான் வீட்டை விட்டு போகையில் அப்படி தான் சொல்லிட்டு போனேன், ஆண்டவர் நீர் என்னை நடத்தும், இதோ போகிறேன் இந்த ராத்திரியில், நீர் என்னை நடத்தும். ஏதோ ஒரு தேவை யாருக்கோ. தேவன் நம்ம இடத்துல அப்படித்தான் நம்மை பார்க்கிறார். சும்மா போயிட்டு வர்றதல்ல, ஏதோ ஒரு வேலையை, ஒரு கடமையை. தேவனோடு நம்ம அந்த ஒரு இதில் இருக்கும்போது தேவன் நம்மை நடத்திக்கிட்டே இருப்பார். நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தர் உன்னை இரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்படும், செவிடரின் செவிகள் திறவுண்டு போம். அப்பொழுது முடவன் மானை போல குதிப்பான், ஊமையின் நாவும் கெம்பிரிக்கும். வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். அவன் வறண்டு போன அவன் வாழ்க்கையில் நீரோற்றம் இருக்கும். அதாவது பயத்திலிருந்து, பதஷ்டத்தில் இருந்து விடுதலை இருக்கும், சமாதானம், நதி இருக்கும், அவன் வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும், விடுதலை இருக்கும். இன்னைக்கு நம்ம பெற்ற அந்த சந்தோஷம், ரட்சிப்பு. பேசுங்கள், சொல்லுங்கள் அப்படின்றார். பிரியமானவர்களே, இந்த காரியம் நான் எப்படி யோசித்தேன் அப்படின்னா, இந்த தேற்றுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த காரியத்தில் பார்க்குறோம். 36 எசேக்கியா ராஜா அரசாண்ட 14ஆம் வருஷத்திலே அசிரியா ராஜா ஜனகரிப்பு யூதாவில் இருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கு விரோதமாய் அவைகளை பிடித்து கொண்டான், யுத்தத்துக்கு வந்தான் அசிரிய ராஜா. அப்பொழுது ஜனங்கள் பயந்து போயிருந்தாங்க. 2 நாளாகமத்தில் தான் அந்த சம்பவத்தை பார்க்குறோம். அப்பொழுது எசேக்கியா ராஜா சகல ஜனங்களையும் கூட்டி அவர்களை திடப்படுத்துவான்.
திடன் கொள்ளுங்கள், பயப்படாதிருங்கள். அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிற கர்த்தர் பெரியவர் என்று சொல்லி அவன் ஜனங்களை திடப்படுத்துகிறான், ஜனங்களை உற்சாகப்படுத்துகிறான், அந்த ஜனங்களுக்கு தைரியத்தை கொடுக்கிறான். கர்த்தரை நம்புங்கள், கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஆம், அந்த வார்த்தையின்படியே கடைசியில் பார்த்தீங்கன்னா தூதர்களை கொண்டு ஆயிரக்கணக்கான அந்த சனகரிப் அவனுடைய படையில் இருந்த வீரர்கள்லாம் மடிந்தார்கள் என்று வாசிக்கிறோம். எசேக்கியா அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான காரியத்தை சொல்கிறார். என்னென்னா, அவர்களோடு இருக்கிறவர் பாக்கிலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். இயேசு பெரியவர். பயப்படுகிற மனிதர்களை பார்க்கும்போது நம்முடைய வாயில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்கு இருக்கிற கர்த்தர் பெரியவர், நமக்குள் இயேசு இருக்கிறார். இயேசு பெரியவர், பெரியவர் பெரியவர்னு நினைக்கும் போது பயம் போயிடும். அந்த பெரியவருங்கிற வார்த்தை ஒரு மனுஷனுக்குள்ளே போயிடுச்சுன்னா அவனுக்குள்ளே பயம் போயிருங்க. இயேசு பெரியவர்னு ஒரு மனுஷன் விசுவாசிட்டான்னா பயம் போயிடும், தானாக போயிடும். அது அப்போ அது மருந்து, அது நமக்கு தெரியும், அந்த வார்த்தை நமக்கு தெரியும். அது ஒரு திராட்சை ரசம். அதை கொடுத்து அவங்களை நம்ம என்ன செய்யலாம்னா தேற்ற முடியும், விடுதலையாக்க முடியும். இன்னொரு காரியத்தை பார்ப்போம். இது நியாயாதிபதிகளின் புஸ்தகம், நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம். கிதியோன் நமக்கு தெரியும். கிதியோன் மீதியானியருடைய படையெடுப்பில் கிதியோனியர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் விவசாயம் பண்ணி அந்த கோதுமையில் சேகரிக்கும்போது அவர்கள் கூட்டம் கூட்டமாக எல்லாத்தையும் அடித்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதுவும் ராத்திரி நேரங்கள்லாம் கொள்ளையடிக்கிறாங்க. யார்? மீதியானியர்கள். அப்பொழுது இந்த கிதியோன் அவர் என்ன செய்வார்னா, பயந்து போய் ஐயோ நம்ம எல்லாத்தையும் விளைஞ்சதப்புறம் அடிச்சுட்டு போயிடுவானே அப்படின்னு சொல்லிட்டு அள்ளிட்டு போயிடுவாங்களேன்னு சொல்லிட்டு ராத்திரியில் போய் அவர் என்ன செய்கிறார், அந்த வேலையை செய்கிறார். எல்லாத்தையும் கதிர்கள்லாம் சேகரிக்கிறார், அந்த களத்தில் கோதுமையை சேகரிக்கிறார். 6வது அதிகாரம் 11வது வசனம் வாசிப்போம். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் அபியேசரியனான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது தேவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். போதும், அவன் பயந்து போய் எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிடுவாங்களே, சீக்கிரம் ஜெயிக்கிறோமா, நம்ம எல்லாத்தையும் நைட்டோ எல்லாம் நம்ம வேலையை முடிச்சுட்டு அள்ளிட்டு போயிடுவோம் அப்படின்னா பயந்து போய் தான் அந்த வேலையை செய்கிறான். ஆனால் ஆண்டவர் அங்கே தூதனை அனுப்பி பராக்கிரமசாலியே அப்படின்றார். அவன் பயந்து போய் கை காலெலாம் விடவரத்து போனவனை போல உள்ளவன் தான். ஆனால் ஆண்டவர் பயப்படாத, பராக்கிரமசாலி, நீ பராக்கிரமசாலி, நீ அவனை ஜெயிக்கக்கூடியவன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லும்போது அவனுக்குள்ள ஒரு காரியம் நல்லா கவனிங்க. அவன் என்ன சொல்கிறான்னா, ஆம், கர்த்தர் எங்களோடு இருந்தால் ஏன் எங்களுக்கு இந்த நிலைமை, ஏன் எங்கள் வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய பாதிப்பு, ஏன் நாங்கள் இப்படி நெருக்கப்படணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். எங்கள் முற்பிதாக்கள் எகிப்திலிருந்து தேவன் கூட்டிகிட்டு வரும்போது எவ்வளோ அற்புதங்கள் அதிசயங்களாம் செய்தாருன்னு சொல்லி எங்கள் முற்பிதாக்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ எங்களுக்கு ஒன்றுமே இல்லை, எங்களுக்கு இப்போ இல்லை. ஆனால் அப்படி சொன்ன உடனே பாருங்கள், அது அந்த இதில் வருது. அப்போ 14வது வசனம் என்ன சொல்கிறாருன்னா, அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, இந்த பலத்தோட போ. அதாவது இப்போ நமக்கு என்னென்னா, யாருக்காவது ஆறுதல் சொல்கிறதுக்கு, புத்தி சொல்கிறதுக்கு, ஒரு ஆலோசனை கொடுக்க, ஆற்றி தேற்ற நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, எனக்கு ஞானம் இல்லைங்க, எனக்கு ஞானம் இல்லை, என்னால் அது முடியாது, எனக்கு அதில் சொல்கிறதுக்கு எனக்கு திறமை இல்லை, இப்படி நம்ம ஒரு தாழ்வு மனப்பான்மை. ஆனால் நமக்கு கர்த்தர் பெரியவர்னு தெரியும், கர்த்தர் நம்மை இரட்சித்திருக்கிறார், நம்முடைய பாவத்தை மன்னித்திருக்கிறார், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் சபையில், நமக்கு தெரியும், அந்த விசுவாசம் நமக்கு இருக்குது. ஆனால் அந்த பலத்தோட நான் மற்றவர்களை ஆற்றி தேற்ற பயப்படுறோம், யோசிக்கிறோம், பயப்படுகிறோம்.
உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. கிதியோன்ட்டு என்ன பலன் இருந்தது? கர்த்தர் அற்புதங்களை செய்கிறாருங்கிற ஒரு விசுவாசம் இருந்தது. எங்கள் கர்த்தர் எகிப்தில் அற்புதங்களை செய்தார், எங்கள் முற்பிதாக்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த கடுகளவு கொஞ்சம் விசுவாசம் அதை வச்சுக்கிட்டே போயிட்டார். இந்த விசுவாசம் போதும் போ, கர்த்தர் பெரியவருங்க அற்புதங்களை செய்கிறான்னு நினைக்கிறாயில, அது போதும் போப்பா, இந்த பலத்தோட போ, அனுப்புகிறவர் நான் அல்லவா. அப்போ நம்ம யாரையும் ஆற்றி தேற்றி பாருங்க, ஆண்டவர் பயப்படாது பராக்கிரமசாலி, எவ்வளவு ஆற்றி தேற்றக்கூடிய வார்த்தை. அப்படி வார்த்தை பயந்து போனவர்களை தேற்றக்கூடிய வார்த்தைகள் நமக்கு அந்த விசுவாசம் நமக்கு தேவன் தந்திருக்கிறார். ஆனால் நம்ம அதை என்ன செய்கிறோம்னா தாழ்வு மனப்பான்மை. எனக்கு அதெல்லாம் சொல்ல தெரியாது பிரதர், பேச தெரியாது பிரதர், எனக்கு அந்த விசுவாசம்லாம் இல்லை பிரதர். இது சாத்தானுடைய தந்திரம், சாத்தானுடைய வஞ்சனை. பிரசங்கி 4வது அதிகாரம் ஒரு வசனத்தை பார்ப்போம். பிரசங்கி 4வது அதிகாரம் 1 வசனம் வாசிப்போம். இதற்கு பின்பு நான் சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கொடுமைகளை எல்லாம் சிந்தித்து பார்த்தேன். இதோ ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை கண்டேன், அவர்களை தேற்றுவார் இல்லை. ஒடுக்குகிறவர்கள் பட்சத்தில் பலம் இருந்தது, அப்படி இருந்தும் தேற்றுவார் இல்லை. அதாவது பாருங்க, ஒடுக்குகிறவர்கள் பட்சத்தில் பலம் இருந்தது, அப்படி இருந்தும் தேற்றுவார் இல்லை. நமக்கு பலன் தந்திருக்கிறார், விசுவாசத்தை தந்திருக்கிறார், சமாதானத்தை தந்திருக்கிறார், ரட்சிப்பின் சந்தோஷத்தை அனுபவித்திருக்கிறோம், அந்த பலத்தை அடைந்திருக்கிறோம். தேவன் யார் என்று தெரியும், அன்புள்ளவர், மன்னிக்கிறவர், நேசிக்கிறவர். அந்த தேவ பலத்தை நாம் அனுபவிக்கிறோம். பலத்தை பெற்றிருந்தும் எப்படி இருக்கிறோமா? யாரையும் தேற்ற மனதில்லாமல் இருக்கிறோம். அது அங்கே இருக்கு. அவர்கள் பலன் பெற்றவர்கள் அப்படின்றார். புலம்பல்ல 1வது அதிகாரம் 2வது வசனம். ராக்காலத்திலே அழுது கொண்டிருக்கிறாள், அவளுடைய கண்ணீர் அவள் கன்னங்களில் வடிகிறது. அவளுடைய நேசர் எல்லாருக்குள்ளும் அவளை தேற்றுவார் ஒருவரும் இல்லை. அவளுடைய சிநேகிதர் எல்லாரும் அவளுக்கு துரோகிகளும் சத்துருக்களும் ஆனார்கள். பாருங்க, இங்கே என்ன இருக்கு அப்படின்னா, ராக்காலத்திலே அழுது கொண்டிருக்கிற என் ஜனங்கள், அந்த எருசலேமை பார்த்து தேவன் சொல்றார், என் ஜனங்கள் ராக்காலத்தில், சில வீடுகளில் தனிமையில் ராத்திரி நேரங்களில் புலம்பக்கூடியவர்கள், அழுகக்கூடியவர்கள், தங்களுடைய பிரச்சனை யார்ட்டையும் சொல்ல ஒரு தைரியம் இல்லாதவர்கள். அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, அவர்களை தேற்றுவார் ஒருவரும் இல்லை, அழுது கொண்டே இருக்கிறாள். கீழே இருக்கு, அவளுடைய சிநேகிதர் எல்லாரும் அவளுக்கு துரோகிகளும் சத்துருக்களும் ஆனார்கள். அதாவது குறை சொல்லி, இன்னைக்கு பாருங்களேன், சிலருடைய பிரச்சனை ஏதாவது இருந்தால் குறை சொல்ல முடியும் ஈஸியாக. அவங்க இப்படி பண்ணுறாங்க அதனால எப்படி அப்படின்னு மாதிரி ஈஸியாக சொல்லிட்டு போயிட முடியும், குற்றம் கண்டுபிடிக்க முடியும். ஏதோ ஒரு குறை இருக்கலாம், ஆனால் அதை நம்ம நிதானிக்கவோ அதை தியானிக்கிறதுக்கோ அல்ல. ஆண்டவரே, அந்த குறைகளை அவர் மன்னித்து அவங்களுக்கு இரக்கமாயிரும். அவர்களுக்கு புத்தி சொல்லலாம், அந்த சூழ்நிலையில் குறைகளை புத்தி சொல்லலாம். இப்படி இந்த காரியத்தில் நீங்கள் சரி பண்ணுங்க, தேவனிடத்தில் விசுவாசமாக தேவனை சார்ந்து கொள்ளுங்க, தேற்றுவோம். அந்த தேற்றுதல் 16வது வசனத்தில், இவைகளின் நிமித்தம் நான் அழுகிறேன், என் கண்ணே நீராய் சொரிகிறது, என் உயிரை காப்பாற்றி தேற்றுகிறவர் என்னை விட்டு தூரமானார், பகைஞன் மேற்கொண்டதினால் என் பிள்ளைகள் பாழாய் போனார்கள். சீயோன் தன் கைகளை விரிக்கிறாள், அவளை தேற்றுவார் ஒருவரும் இல்லை. கர்த்தர் யாக்கோப்பின் சுற்றுப்புறத்தாரை அவனுக்கு சத்துருக்களாக கட்டளையிட்டார், அவர்களுக்குள்ளே எருசலேம் தூர ஸ்திரீக்கு ஒப்பானால். பாருங்க, தேற்றாததுனால அவர்கள் பாழாக்கப்படுகிறார்கள். பிள்ளைகள், குடும்பங்கள், அவருடைய வாழ்க்கையில் சோகம், கைவிடப்பட்டது நிலைமை, சத்துருக்களின் கையில், சாத்தானின் பிடியில் அநேக காரியங்களை சிலருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்க முடியுது. ஆக இப்படிப்பட்ட நிலைமையை நாம் பார்க்குறோம், நமக்கு தெரியுது. ஆனால் என்னென்னா, என்னையை யாராவது தேற்றணும், நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் நமக்கு யாராவது ஆறுதல் சொல்லணும், எனக்கு யாராவது ஃபோன் பண்ணி பேசணும், என்னை விசாரிக்கணும், அப்படித்தான் நம்ம அநேக நேரங்களில் யோசிக்கிறோம். இல்லை, நாம் மற்றவருடைய காரியங்களை நாம்
அதாவது புதுசாக நேற்று இன்னைக்கு வந்தவங்க ஒரு கொஞ்ச நாள் இருக்கிறவங்களுக்கு நம்ம அந்த மாதிரி எதிர்பார்க்கலாம், அவங்க எதிர்பார்க்கலாம் அந்த மாதிரி. ஆனால் எத்தனையோ நாட்கள் எவ்வளவோ வார்த்தைகளை கேட்டு எவ்வளவோ காரியத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய விசேஷமான நல்ல ஆலோசனைகள் வார்த்தைகளை தந்து தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தேவ பலத்தை பெற்றவர்களாக இருக்கிறோம், தேவனுடைய பலத்தை பெற்றிருக்கிறோம். பாருங்கள், யோபுவின் புஸ்தகம் 29வது அதிகாரம். அவர் சொல்கிறாரு, யோபு, நான் பிறருக்கு கண்ணாக இருந்தேன் காலாக இருந்தேன்றார். 12லேருந்து வாசிப்போம். முறையிடுகிற ஏழையையும் திக்கற்ற பிள்ளையையும் உதவியற்றவனையும் ரட்சித்தேன். கெட்டுப்போக இருந்தவனுடைய ஆசீர்வாதம் என்மேல் வந்தது. விதவையின் இருதயத்தை கம்பீரிக்க பண்ணினேன். நீதியை தரித்து கொண்டேன், அது என் உடுப்பாயிருந்தது. என் நியாயம் எனக்கு சால்வையும் பாகையுமாய் இருந்தது. நான் குருடனுக்கு கண்ணும் சப்பானிக்கு காலுமாய் இருந்தேன். நான் எளியவர்களுக்கு தகப்பனாயிருந்து நான் அறியாத வழக்கை ஆராய்ந்து பார்த்தேன். நான் அந்நியனுடைய கடைவாய்ப்பற்களை உடைத்து. போதும், இங்கே வருங்க. 15. நான் குருடனுக்கு கண்ணாயிருந்தேன், சப்பானிக்கு காலுமாயிருந்தேன். கண்ணாயிருந்தேன் எப்படி? அவருடைய பிரச்சனைகளை கூர்ந்து பார்க்குறார், பார்த்து அவருடைய தேவையை விசாரித்து அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறார் யோபு. காலாக இருந்தேன்னா அவங்க போகக்கூடாத செய்யக்கூடாத இடங்களுக்கு இவர் போய் அந்த காரியங்களை செஞ்சு கொடுத்துருக்க, சாதிச்சிருக்கிறார், உதவி செஞ்சிருக்கிறார், மற்றவங்களுக்கு ஒரு உதவியா. 25. அவர்கள் வழியே போக எனக்கு சித்தமாகும் போது நான் தலைவனாய் உட்கார்ந்து இராணுவத்துக்குள் ராஜாவைப் போலும் துக்கித்தவர்களை தேற்றரவு பண்ணுகிறவனைப் போலும் இருந்தேன். அதாவது என் வாழ்க்கையில் என் வழியில் எவனெல்லாம் சந்தித்தேனோ அவனுக்கெல்லாம் ஒரு ராஜா மாதிரி அவனுக்கு நான் என்ன செய்தேன்னா உதவியாக இருந்தேன் அப்படின்றார். அவனை தேற்றினேன். என் வாழ்க்கையில் எந்த இடத்துக்கு நான் போகிறேனே வர்றோன்னு யாரை சந்திக்கிறோன்னு அதுதான் அந்த வசனம் அப்படி சொல்லுது. அதாவது அவர்கள் வழியே போக எனக்கு சித்தமாகும் போது நான் யாரெல்லாம் சந்திக்க தேவன் சித்தம் வைத்திருக்கிறாரோ அவர்களுக்கெல்லாம் நான் எப்படி இருந்தேன்னா தேற்றுகிற ஒரு மனிதனாய், ஆறுதல் படுத்துகிற ஒரு மனிதனாய், மற்றவனுக்கு உதவி செய்யக்கூடியவனாய். சேவை இல்லை அது தேவனுடைய அன்பு. அது தேவனுடைய அன்பை நாம் பெற்றிருக்கிறோம். அதை சொல்லும்படி தான் தேவனுடைய அன்பை, தேவன் நமக்கு செய்த நன்மைகளை. பிரியமானவர்களே, பெரிய பொறுப்பு நம் தலையில் இருக்குது. நமக்கு பெரிய பொறுப்பு இருக்குது. நம்ம ஏதோ வர்றோம் போகிறோம் அப்படின்னு இல்லை, இருக்கக்கூடாது. ஆண்டவராக இயேசு சீசர்களை கடைசியாக விட்டுட்டு போகும்போது அவர்களெல்லாம் அங்கலாய்த்தார்கள். என்னடா இவரை நம்பி வந்தோம், எல்லாம் நம்மளை தனியாக விட்டுட்டு போயிட்டாரே. அவர் சொன்னார், பயப்படாதீங்க, நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன், துணையாளர், பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு தருகிறேன். அவர் உங்களை என்ன செய்வார்? சகல சத்தியத்துக்குள்ளும். எவ்வளோ அருமையாக தேற்றுகிறார் பாருங்க. சொன்னதோடு மட்டும் இல்லை, போய் என்னதான் செஞ்சார்? பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார். பாருங்கள், யோவான் 15வது அதிகாரம் 26. பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவர், நான் போய் தான் அதை நடக்கும், உங்களுக்காக உங்களை தேற்றுகிறவர். இன்றைக்கும் பாருங்கள், நம்மளை எவ்வளவு கவலை கண்ணீர் வேதனையில் இருக்கும்போது நம்மை ஆவியானவர் எவ்வளவாய் நம்மை தேற்றுகிறார். இப்பவும் நம்மளோடு கூட அவர் கிரியை செய்கிறார். பூமியில் வாழ்ந்தபோது ஆண்டவர் செய்த அதே வேலையை இப்பவும் இயேசு செய்து கொண்டே இருக்கிறார். இயேசு எந்தெந்த மனிதனை சந்தித்தாரோ அவர் சொல்ல வார்த்தைகள் எல்லாமே பாருங்க, சுருக்கமாக இருக்கும், ஒவ்வொரு வார்த்தையாக இருக்கும். அந்த மனுஷனுக்குள்ள விடுதலையாக இருக்கும். அந்த நைய நகரத்து விதவை பிள்ளை இறந்து போய் பாடையோட தூக்கிட்டு தெருக்கல்ல போயிட்டு இருக்கையில் ஒரு வார்த்தை தான் சொன்னேன், அழாதேன்னாரு. அவ்வளோதான் முடிஞ்சு. ஒரு வார்த்தை, நிறைய பேசணும்னு இல்லைங்க, ஒரு வார்த்தை. அவன் வேலைக்காரன் சொல்கிறான், என் மகன் நூற்றுக்கு அதிபதி, என் வேலைக்காரன் குணமாகாம வியாதியில் இருக்கான், நீ இங்கேருந்து ஒரு வார்த்தை சொல்லும். அந்த வார்த்தை அவனை விடுதலையாக்கும், ஆற்றும், தேற்றும்.
பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை ஔஷதம், மருந்து. என் குமாரத்தி காயப்பட்டிருக்கிறார், என் குமாரத்தி காயப்பட்டிருக்கிறாள், எரேமியால வாசிக்கிறோம். அவளை குணப்படுத்துவதற்கு கீலேயாத்தின் பிசின்தைலம் இல்லையோ உங்கள்கிட்ட அப்படின்னு கேட்குறார். உங்கள்கிட்ட வார்த்தை இல்லையா? பிசின்தைலம். அவள் கருகருத்திருக்கிறார், நானும் கருகருத்திருக்கிறேன் என்றார். எனக்கும் வேதனையாக இருக்கு, அவள் வேதனையில் நானும் வேதனைப்படுறேன். உங்கள்கிட்ட பிசின் தைலம் இல்லையான்னு கேட்குறார். நமக்கு வார்த்தை இல்லையா? தைலம் இருக்குங்க, ஆனால் கொடுக்க மாட்டேங்கிறோம். யாராவது எனக்கு தைலம் இருந்தால் இன்னும் கொடுன்னு தான் கேட்குறோம். தைலத்தை கொடுக்கணும் மற்றவர்களுக்கு. சின்ன ஒரு வார்த்தை பேசினா அது 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 ஆற்றும், அது காயங்களை கட்டும். இது ஆண்டவரே இரக்கமாக இருங்க, உங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்படி ஜெபத்தோடு கூட தேவன் நடத்துவார், தேவன் ஏதாவது செய்வார், விடமாட்டார். பாருங்கள், அதே இது 15:26, 16:26 வாசிங்க. யோவான் 16:26. 15:26 வாசித்தோம், இப்போ 16:26. அந்த நாளில் நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள், உங்களுக்காக பிதாவை நான் கேட்டுக்கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. உங்களுக்காக என் பிதாவை நோக்கி நான் என்ன செய்வேன்? வேண்டிக் கொள்வேன். அந்த நாளில் அந்த ஆவியானவர் உங்களுக்கு வருவார், தருவேன். நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், அந்த ஆவியினாலே நீங்கள் நடத்தப்படுவீர்கள். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நிறைய என்ன செய்கிறோம்னா வாங்கிக்கிட்டே இருக்கிறோம். கொடுக்குறவர்களாக இருக்கணும். கொலோசியர் 2:2 வாசிப்போம். அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்கிற உணர்வின் பூரண நிச்சயத்தினையுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டும் என்றே இப்படி விரும்புகிறேன். இந்த வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இருக்கணும். அதான் தேவன் விரும்புகிறாராம். பவுல் சொல்கிறார் அப்படி. ஆனால் தேவனுடைய இருதயத்தில் உள்ளதைத்தான் அவர் பவுல் சொல்கிறார். அதாவது அவர்கள் தேற்றப்பட வேண்டும், அவர்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும், அவர்கள் வாசிங்க மறுபடியும், அவருடைய இருதயங்கள் தேற்றப்பட வேண்டும், அவர்கள் தேவனுடைய அன்பினால் இணைக்கப்பட வேண்டும், பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வு பூரண நிச்சயம் எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டும் என்பதே இப்படி விரும்புகிறேன். தேவனுடைய எல்லா ஐஸ்வர்யத்தையும் அவர்களும் அடையணும். நாம் பெற்ற ஐஸ்வர்யத்தை போல அவர்களும் அடைய வேண்டும் என்பதை தேவனுடைய விருப்பம். நாமும் அதை விரும்பணும். மற்றவங்களுடைய பார்வை, மற்றவங்களை பலவீனத்தை பார்க்கும்போது நாம் அப்படி விரும்பணும். அவர்களும் இதில் பங்கடையட்டும். ஆண்டவரே, உம்முடைய ஐஸ்வர்யம், உம்முடைய அன்பு, ஆண்டவரே, அவர்களும் தேவன் நம்முடைய கண்களை திறப்பாராக. ஆமென். ஆண்டவர் சபையில் பேசுகிறதான அவருடைய வார்த்தைகளுக்காக நான் அதிகமாய் நன்றி சொல்கிறேன். நான் இதில் தேவையுள்ளவனாக இருக்கிறேன் அப்படின்றத நான் முதலாவது என்ன செய்கிறேன்னா உணர்கிறேன். நான் தேவையுள்ளவனாக இருக்கிறேன். ஆண்டவரே, நான் பெற்றுக்கொண்டது ஏராளம். ஆனால் நான் மற்றவர்களுக்கு கொடுக்கிறவனாக இருக்கிறேனா அப்படின்னு பார்த்தா அது இல்லை. சாக் பிரதர் சொல்லும்போது ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. அந்த சவக்கடல் எப்படி அது எதற்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு கடலாக மாறிடுச்சுன்னா, ஏன்னா அதில் எந்த உயிரினமே இல்லை. எப்படி மாறிச்சு அப்படின்னா, எல்லா கடலுமே நம்ம ஒரு பக்கம் தண்ணீர் வந்தால் அது இன்னொரு பக்கம் என்ன செஞ்சிடும்? போயிடும். ஆனால் இந்த சவக்கடலில் மட்டும் என்ன கிடையாதுன்னா, அவுட்லெட் கிடையவே கிடையாது. அதாவது அது உள்ளே வாங்கும். ஆனால் அதில் என்ன கிடையாதுன்னா, பிறருக்கு கொடுக்கக்கூடிய எதுவுமே கிடையாது. அதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அது அப்படியே சவக்கடல் அப்படின்னே மாறிடுச்சு. அப்போ ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும்னா, பிறருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தமே. ஆண்டவரே, நான் என்ன செய்கிறேன்? பிறரை ஆசீர்வதிக்க வேண்டும். நான் எவ்வளவோ பெற்றிருக்கிறேன், பெறலைன்னா பரவாயில்ல.
பெற்றிருக்கிறேன். புதிய ஏற்பாட்டின் ஆசீர்வாதங்களை, புதிய ஏற்பாட்டின் மகத்துவங்களை நான் பெற்றிருக்கிற நான் பிறரை என்ன செய்யணும்னா ஆசீர்வதிக்கக்கூடியவர்களாக நான் மாற வேண்டும். மெய்யாகவே ஆண்டவர் சபையிலே பேசினதான வார்த்தைகளுக்காக நான் நன்றி சொல்கிறேன். நான் தேவையில்லோனாய் இருக்கிறேன். பிரதர் வாசித்த அந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 40வது அதிகாரத்தில் பார்த்தா அவங்க 1ஆம் வசனத்தை வாசித்தாங்க. என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் அப்படின்னு சொல்லி வாசித்தார்கள். அதற்கு அடுத்தது வசனம் பாருங்கள். அதுக்கு அடுத்த வசனம் பாருங்கள். எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தியாயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தம் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். யார் சொல்கிறான்னா தேவன் சொல்லுகிறார். அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் எப்படின்னா பட்சமாய் பேசி போர் முடிந்தது. அதில் வார்த்தையை பாருங்களேன், நல்ல நல்ல வார்த்தைகள். பட்சமாய் பேசி, 2வது வசனம், போர் முடிந்தது, அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று, அது அடைந்து தீர்ந்தது, கூறுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அருமையான வார்த்தைகள். ஆண்டவரே, நான் நிறைய பெற்றிருக்கிறேன். நான் பிறருக்கு என்ன செய்ய வேண்டும்னா அதை கொடுக்க வேண்டும். கொடுக்குற ஒரு மனிதனாக என்னை என்ன செய்யுங்க, மாற்றுங்க, கூறுங்கள் அப்படின்னு பிரதர் சொன்னாங்க. திருப்பி அழுத்தமாக சொன்னாங்க. அதுபோல் ஆண்டவரே என்னை நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்டோம்னா கண்டிப்பாக ஆண்டவர் என்ன செய்வார்னா உதவி செய்வார். அதில் எந்த சந்தேகமே கிடையாது. ஆண்டவரிடத்திலிருந்து மெய்யாகவே நம்ம நிறைய பெற்றிருக்கிறோம். நம்ம லூக்கா எழுதின சுவிசேஷம் ஒரு சில வசனங்களை காண்பிக்கிறேன். அது பிரயோஜனமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். 31வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள். 32வது வசனம், பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாக இருக்கிறார். பயப்படாதே சிறுமந்தையே. நம்மளை பார்த்தா சொல்கிறார், பயப்படாதே சிறுமந்தையே அப்படின்னு சொல்லுகிறார். ஆண்டவருடைய ஒரு பேர் என்ன அப்படின்னா, ஆண்டவருக்கு ஒரு பேர் எப்படின்னா, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். இந்த பூமியில் அவர் இருக்கும் பொழுது அவர் எப்போதும் என்ன செய்கிறார்னா நன்மை செய்து கொண்டே இருந்தார். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் இந்த பகுதியை பார்க்கும் பொழுது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் என்ன முடியுதுன்னா 5, 6, 7 மலைப்பிரசங்கம் முடியுது. அது முடிந்த உடனே ஆண்டவர் என்ன செய்கிறார்னா மலையிலிருந்து இறங்குகிறார். அதை பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். திரளான ஜனங்கள் அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது ஒரு குஷ்டரோகி வருகிறான். வந்து, ஆண்டவரே அப்படின்னு பணிந்து கொண்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே கூடும். உடனே என்ன செய்கிறார்னா இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சுத்தம் உண்டு, சுத்தமாகு அப்படின்னு சொல்லுகிறார். பாருங்கள், அந்த இடத்துல ஒரு நன்மை உண்டாயிருச்சு. அதற்கு அடுத்தாற் போல் 4வது வசனத்தை பாருங்கள். 5வது வசனத்தில் பாருங்கள், அப்படியே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அவர் அதை சொஸ்தமாக்குகிறார். 100க்கு அதிபதி வருகிறார். 5வது வசனத்தில் 100க்கு அதிபதி வந்து, என்னுடைய வேலைக்காரன் என்ன செய்கிறாரு, அவர் வியாதியாக இருக்கிறாரு, மரண தருவாயில் இருக்கிறாரு, சுகமாக்குங்கன்னு கேட்குறாரு. அவர் எப்படி கேட்குறாரு பாருங்களேன், வேதனைப்படுகிறான். ஆண்டவரே, என் வேலைக்காரன், 6ஆம் வசனம், என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு சொல்லுகிறார் பாருங்க, என்ன சொல்லுகிறார், நான் வந்து என்ன செய்வேன், சொஸ்தமாக்குவேன். ஆண்டவருடைய ஒரு உற்சாகம் எப்படி இருக்கு பாருங்களேன். நான் வந்து சொஸ்தமாக்குவேன் அப்படின்னு சொல்லுகிறார். நான் வருவேன் அப்படின்னு சொல்லுகிறார். அந்த இடத்துல வந்து அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே பாருங்கள், பேசிக்கிட்டு இருக்கும்போதே என்ன நடக்குது அப்படின்னா, அதற்கு அடுத்து அதை முடிக்கிறார். முடித்த உடனே அதற்கு அடுத்து அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், 13வது வசனத்தில் 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார். அந்த நாளிகையிலே அந்த வேலைக்காரன் என்ன செய்தான், சொஸ்தமானான். அதற்கு அடுத்து
அவர் என்ன செய்கிறார்னா பேதுரு வீட்டுக்கு போகிறார். பேதுருவின் மாமி என்ன செய்கிறார், அவர் காய்ச்சலாக இருக்கிறார். உடனே அங்கு ஒரு நன்மை, அங்கு உடனே சொஸ்தப்படுத்துகிறார். அவர் அங்கே சொஸ்தமாகிறார். பேதுருவின் மாமி என்ன செய்கிறாங்கன்னா சொஸ்தமாகறாங்க. அதற்கு அடுத்து 16வது வசனத்தை பாருங்கள். 15வது வசனத்தில் அது முடியுது. 16வது வசனத்தில் அஸ்தமனமான போது எல்லாம் உடனே நடக்குது. அவர் மலையிலிருந்து இறங்குகிறார். ஒன்றொன்னா அப்படியே நடந்துக்கிட்டே இருக்குது. 16வது வசனத்தில் அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வல்லமையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் என்ன செய்தார், சுஸ்தமாக்கினார். இப்படி பார்த்தா வரிசையா என்ன செய்கிறாங்கன்னா நடந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் அவ்வளவாய் என்ன செய்கிறார்னா நன்மை செய்கிறார், நம்மளை உற்சாகப்படுத்தும்படிக்கு. நான் ஒரு வசனத்தை வாசித்தேன், அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. 2 கொரிந்தியரில் இப்படி பவுல் சொல்லுகிறார். 7ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். எப்படி என்றால், நாங்கள் மக்கதோனியா நாட்டிலே வந்தபோது எங்கள் சரீரத்திற்கு இளைப்பாறுதல் ஒன்றுமில்லாமல் எப்பக்கத்திலேயும் உபத்திரவப்பட்டோம். புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன. எப்படி சொல்கிறார் பாருங்களேன், நேர்மையாக சொல்லுகிறார் பாருங்க. நம்மனா சொல்ல இல்லை அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு ஒருவேளை நைஸாக ஏதாவது சொல்லுவோம். ஆனால் அவர் என்ன சொல்கிறார்னா, எப்பக்கத்திலேயும் உபத்திரவப்பட்டோம், புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன. ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார். எப்படி சொல்கிறார் பாருங்களேன், அவருக்கு ஆறுதல். அவரை பெரிய ஒரு தீர்க்கதரிசி, அவரை போல பெரிய ஒரு புதிய ஏற்பாட்டில் யாருமே இல்லை பவுலை போல. ஆனால் அவர் என்ன செய்கிறார்னா, அவருக்கு ஒரு ஆறுதல் தேவைப்பட்டது. தீத்து வந்ததினாலே நாங்கள் ஆறுதல் அடைந்தோம் அப்படின்னு சொல்கிறார். அது எப்படின்னா, அவன் வந்ததினாலே மாத்திரமல்ல, உங்கள் வாஞ்சையையும் உங்கள் துக்கிப்பையும் என்னை பற்றி உங்களுக்கு உண்டான பக்தி வைராக்கியத்தையும் அவன் கண்டு உங்களால் அடைந்த ஆறுதலை தெரியப்படுத்தினதினாலும் நானும் ஆறுதல் அடைந்து அதிகமாய் சந்தோஷப்பட்டேன். எப்படி பாருங்களேன், எப்படி ஆண்டவர் எப்படி ஒவ்வொருத்தருக்கும் பிரதர் சொன்னது போல எல்லாருக்குமே என்ன தேவைப்படுதுன்னா, ஒரு ஆறுதல், ஒரு தேறுதல் என்ன செய்யப்படுதுன்னா தேவைப்படுகிறது. பிரதர் வாசித்த அந்த வசனத்தில் முதல்ல எடுத்தாங்கல்ல, 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம், அதில் பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்தது. நான் பார்த்தேன், ஆச்சரியமாக இருந்தது. 5வது அதிகாரம் 14 வசனத்தை பிரதர் வாசித்தாங்க. மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள். எப்படி சொல்றார் பாருங்களேன். அவர் என்ன செய்கிறார்னா, நீங்கள் திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீங்கள் என்ன செய்யுங்க, நீடிய சாந்தம் உள்ளவர்களாக என்ன செய்யுங்க, இருங்கள் அப்படின்றார். அப்படின்னா எல்லாருக்கும் தேவைப்படுது, நம்ம எல்லாருக்குமே தேவைப்படுது. ஆண்டவரே, நான் என்ன செய்கிறேன்னா, உம்மிடத்தில் இருந்து மெய்யாகவே ஆறுதலை பெற்றுக்கொள்கிறேன், தேறுதலை பெற்றுக்கொள்கிறேன், பயப்படாதேன்னு எத்தனை தடவை ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் ஏராளமாய் சொன்னார். நம்ம உணர்வடையும்படிக்கு மெய்யாகவே நாம் உணர்வடைய வேண்டும். நான் உணர்வடைகிறேன், நான் தேவையாக இருக்கிறேன், அதனால் நான் உணர்வடைகிறேன். ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்டது ஏராளம். ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து நன்மைகள் ஏராளமாய் பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் அதை நாங்கள் கொடுக்கிறவர்களாக எங்களை மாற்றும். நாங்கள் எப்படி ஆயிர வேணாம் அப்படின்னா, ஒரு சவக்கடல் போல என்ன செய்ய வேணாம், மாறிட வேணாம். ஆண்டவரே, எங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா கண்டிப்பாக ஆண்டவர் என்ன செய்வார், நமக்கு உதவி செய்வார்.